விருந்தாளிக்காக காத்திருக்கக்கூடிய புது மாப்பிள்ளைகள் ஒரு பக்கம், பெண் வீட்டார் இன்னொரு பக்கம். எதிர்பார்ப்புகள் என்ன, யதார்த்தம் என்ன, பேசலாம். இது ஒரு குறியீடு அப்படின்னு வச்சுக்கலாம். பலவிதமான வெடிகள் இங்கே இருக்கிறது, ராக்கெட் இருக்கிறது, மேலே போய் வெடிக்கிற பயங்கர பவர்ஃபுல்லான வெடி இருக்குது. இந்த வெடியில், இந்த பட்டாசில் உங்கள் மாப்பிள்ளை யார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வாங்க. சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். ஏன் சங்கு சக்கரம்? ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தால் எப்படி நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டா முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அவங்க எந்த ஒரு மனசில் வச்சுக்கூடாதுன்றதுக்காக ஒரு சுற்றி முடிச்சு முடிஞ்சிடணும். அவ்வளோ பிரச்சனை சால்வ் ஆகுது. அடேப்பா. இப்போ உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பான். ஏன்னா சொல்ல போகிறது உங்கள் மகன். நம்ம மாப்பிள்ளை என்ன வெடி அல்லது என்ன பட்டாசு? இது கலர் தீக்குச்சி. கலர் தீக்குச்சி. இப்போ அவரோட கோவம் எது இருந்தாலுமே அவ்வளோ செகண்ட் தான். வாங்க, நீங்க யாரு வேணாலும் வரலாம். இதுல எந்த வெடி உங்க மாப்பிள்ளை? ஒரு ஜெட் மாதிரி தான். ஜெட் மாதிரி. அடேப்பா. இங்க ஜெட்டே இல்ல, ராக்கெட் வச்சு ரொம்ப ஷார்ப். பட்டக்குன்னு மாமனார் வீட்ல இருந்து வாங்கிடுவாரு. ஆமா. ரைட். இப்போ உண்மை நிலவரம் தெரியும். அவர் இந்த கலர்ஃபுல் கன்ஃபெட்டின்னு எழுதிருக்கல, இது மாதிரி. ஓ, மேல போய் கலர்ஃபுல்லா வெடிக்குமே அந்த மாதிரி. ஒய்? பிகாஸ் அவர் வந்ததுனால என் லைஃப் இன்னும் ரொம்ப கலர்ஃபுல் ஆயிடுச்சு. ரைட்டு. அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை வந்து சங்கு சக்கரமா இது பண்ணுறோம். சங்கு சக்கரம். என்னுடைய பொண்ணு வந்து உங்க பொண்ணை சுற்றி வந்ததுனால தானே, சுற்றி வர சுற்றி வரதுனால தான் இந்த சங்கு சக்கரத்துக்கு வந்து உங்க பொண்ணு அவர் சுற்றி வர்றதுனால சங்கு சக்கரம். சங்கு சக்கரமாம்ல உங்களை சுற்றி வர. தெய்வமே, பாரு தெய்வமே, என்ன தெரியுதா இல்லையாப்பா? கிட்ட வாப்பா. பாம்பு. ஸ்னேக் பாம்பு. சைலண்டா இருப்பாங்க, ஆனா பாம்பு இது மாதிரி. எந்த வெடி? ராக்கெட்டு. ராக்கெட்டு. ஆமா. ஏன் ராக்கெட்? ராக்கெட் மாதிரி இருப்பார். முதல்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறாள். அதாவது மேல் நோக்கி போகணும்னு நினைக்கிறவரா? உழைப்பாளி. சரி, இதுல இல்லாத ஒரு ஐட்டம் சொல்றேன். புஸ்வானம் சார். புஸ்வானம். எதுக்காகனா, எனக்கு புஸ்வானத்தை பார்த்தாலே எப்பவுமே ஹாப்பினஸ். அது மேல போகும். சம்டைம்ஸ் அது திடீர்னு வெடிச்சிரும். ஆனா எல்லாரும் ஹாப்பியாவே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கவும் முடியாது. சம்டைம்ஸ் அவரும் வெடிப்பார். அவ்வளவுதான்.